பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்போ சகல பாவங்களை மூடும், பகை விரோதங்களை எழுப்பும். அன்புக்குரியவர்களே, நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மேல் விதைத்த அன்பு பெரியது. காரணம், அவர் எப்படியாய் அன்பை செலுத்தினார். சிலுவை பரியந்தமும் தம்மை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் எவ்வளோ பெரிய ஒரு தேவ ராஜ்யத்தை விட்டு இறங்கி நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்து நமக்கு விலை மதிக்க முடியாத ஒரு அன்பையும் ரட்சிப்பையும் நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் தந்த தேவன். இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, மகளே, நீ அன்பு கூறுகிறாயா? அன்பு பிரதான கற்பனையாய் காணப்படுகிறது. நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எவ்வளவு அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம். மற்றவருடைய பாடுகளிலே நாம் எத்தனை பங்கெடுக்கிறோம். மற்றவர்களுடைய பாடுகள் வரும்போது அவர்களோடு நாம் எப்படியாய் சேர்ந்து தோள் கொடுக்கிறோம். ஒன்றுமில்லை, சரியாகிவிடும். கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கர்த்தருடைய அன்பு எல்லாவற்றையும் செய்ய வல்லது. கர்த்தர் நம்மோடு கூட இந்த சகலவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அன்பு திரளான சில காரியங்கள்ல நமக்கு தோன்றும், அவர்களை என்ன எப்படி சொல்லிட்டாங்களே, அவங்ககிட்ட எப்படி பேசுறது. இல்லை, கர்த்தரை எத்தனையோ பேர் கல்லறைய தொடங்கினவர்களை கூட மன்னித்த தேவன். அந்த சிலுவையின் மரணத்திலும் கூட அந்த இடத்திலும் கூட கர்த்தர் தனக்காக அழுதவர்களை பார்த்து சொன்ன, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கர்த்தர் அன்பினாலே அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார். அதுபோல இன்று அன்பு மாயமற்றதாய் போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அன்பு உண்மையானதாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே அதை குறிந்து சபைக்கு போல் எழுதும்போது, அன்பு நீடிய சாந்தம் தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்புகளை ஒரு நாளும் நாடக்கூடியது அல்ல. அன்பு தீங்கு நினைக்கவே செய்யாது. அன்பு இருக்கும்போது எந்த தீங்கு வந்தாலும் அந்த தீங்குக்கு நம்முடைய தீங்குக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதே. அதுபோல தீங்கு செய்ய நினைக்காதது அன்பு. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுவது. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். நம்முடைய இயேசுவை போல சிலுவை பரியந்தவன் நம்மை நாம் தாழ்த்துவோம், அன்பை விதைப்போம். கர்த்தருடைய சிலுவையின் அன்பை விதைக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்திலே தர வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.